ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளோ அண்ட் கிரைண்ட் வித் உமா. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். கார்லிக், பச்சை மிளகா, ஆனியன், கேரட், முட்டைக்கோஸ், கேப்சிகம், பீன்ஸ், இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸு ரைஸ் இங்கே செய்து வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம செய்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஃப்ளேம் மட்டும் ஹையாக தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் குறைச்சி வைக்கவே கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கார்லிக் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறமா க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கார்லிக் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கருகிடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகணும், ஆனால் கருகக்கூடாது. அது ஆன உடனே ஆனியன் போட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸுடைய மெயின் டிப்பே வந்துட்டு ஃப்ளேம் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது எந்த வெஜிடபிள் ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும் அதை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள், முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால அதை லாஸ்ட்டில் போட்டுக்கணும். பீன்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸ் மெயின்டைன் ஆகும். இப்போ தெரிஞ்சுங்கன்னா நல்லா ஆனியனும் கார்லிக்கும் சேர்ந்து ஃப்ரை ஆகி வந்துன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கலர் எவ்வளோ பிரைட் ஆயிடுச்சு பாருங்க கேரட் ஆட் பண்ண உடனே. இப்போ வந்து இது கேரட்டு பீன்ஸு வதங்கினே இருக்கட்டும். இது கூடவே வந்து நம்ம இப்போ கேப்சிகம், நம்ம போடும்போது இருந்த கலரு எப்படி மாறி இருக்கு பாருங்க கேரட்டுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் ஒரு வெஜிடபிள்ஸை நீங்கள் அந்த வெந்த பதத்தை பார்த்துன்னு ஆட் பண்ணுறது. இப்போது முட்டைக்கோஸ், கேபேஜ், இது போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் சேர்த்த பிறகு நீங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதில் வந்து இந்த ஃப்ரையிங் தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர, டிபெண்டிங் ஆன் த நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ வெஜிடபிள்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரையிங் டைம் இருக்கும். குழந்தைங்கள்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கலாட்டா பண்ணுவாங்க வீட்டில். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸில், நூடுல்ஸு இதிலெல்லாம் போட்டுட்டால் க்ளீனாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸை சேர்த்து கொடுத்துருங்க பசங்களுக்கு. வெஜிடபிள்ஸ் ஃப்ரை ஆகி இருக்கும்போதே ரைஸை வந்து கொஞ்சம் நம்ம வடித்து அதை ஆற வச்சுக்கணும்னா நல்லாயிருக்கும். இது ஃப்ரை ஆன பிறகு இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் நல்ல சாதம் வடித்து உதிராக போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் சாஸ் போடுவாங்க. ஆனால் நான் வந்து சாஸ் யூஸ் பண்ணுறதில்ல. சோயா சாஸு, சில்லி சாஸு, வினிகரு இது யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் எதுவுமே. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறமா தேவைப்பட்டால் பெப்பர் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கேன். அது உங்களுக்கு போகிறோன்னு பட்டுச்சுன்னா வேண்டாம். ஆனால் இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு பட்டுதுன்னா பெப்பர், மிளகு பொடி கொஞ்சம் லைட்டாக. இந்த ஸ்டேஜில் நீங்கள் க்ரீன் ஆனியன்ஸு, அதாவது வெங்காயம் தாள், அது போட்டுக்கலாம்.
ஸ்ப்ரிங் ஆனியனை. ஆனால் எனக்கு கிடைக்கல அது. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். ஆனால் ஃப்ரைட் ரைஸில் மட்டும் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது, கொத்தமல்லி தழை போடக்கூடாது. கொத்தமல்லியை போடவே கூடாது. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு. அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் க்ளோ அண்ட் கிரைண்ட் வித் உமா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.